ஆச்சரியமான தேவனுடைய அன்பு, amazing love of God. நம்முடைய பாடல் வேளையிலும் துதி ஆராதனை நேரிலும் இந்த தேவனுடைய ஆச்சரியமான அன்பை பற்றி தான் நாம் கேட்டோம். During the time of singing and also during the time of praise and thanksgiving, we heard about the amazing, marvelous love of God. அந்த ஆங்கில பாடல் மிக அருமையான பாடல், பிதாவின் அன்பு எவ்வளவு ஆழமானது. The English song that we sung is an amazing song which says how deep the Father's love for us. அதில் இருக்கிற ஒவ்வொரு வரிகளும் மிக அற்புதமான ஒரு வரிகள். Each line of that song are so amazing. அதில் ஒரு வார்த்தை வந்தது, அவரை அன்று சிலுவையிலே பிடித்து வைத்தது ரோம போர் சேவர்கள் அடித்த ஆணிகள் அல்ல. That line said it was not that nails which the Roman soldiers had plunged on him that had hung him on the cross. என்னுடைய உங்களுடைய பாவங்கள் தான் அன்று அவர் சிலுவையிலே அவரை பிடித்து வைத்தது. It was my sin that held him there. ஆண்டவர் நினைத்திருந்தா சிலுவையிலிருந்து இறங்கி வா என்று தன்னை சுற்றி கூச்சலிட்டு கொண்டிருக்கிற ஜனங்களுடைய சத்தத்தை அவர் கேட்டார். Jesus heard the voice of those who said, if you are God, come down from the cross. காற்றையும் கடலையும் அதற்றின தேவன், அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர் அவர். He is a God who can calm the storms in the seas, and He is the creator of the universe. அந்த மரங்களையும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட அந்த மரத்தையும் அந்த ஆணிகளையும் சிருஷ்டித்த தேவன் அவர். He is a God who created the trees on which He is hanging and also the nails. அவர் இறங்கி வந்திருக்கலாம். He could have easily come down. ஆனால் என்னுடைய சகோதர சகோதரிகள், என் பிதாவினுடைய பிள்ளைகள், நான் பெறக்கூடிய அந்த ஆனந்த பாக்கியம், அந்த நித்திய ஜீவனை பெற வேண்டும் என்றால் நான் இந்த அவமானத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் சிலுவையில் அவர் தொங்கினார். But Jesus remained hanging on the cross so that we who are His brothers and who belong to the same Father with whom Jesus had could have that blessed hope, and that's the reason He was hanging on the cross. தேவன் மனிதனை படைத்தது மனிதன் ஏதோ ஒரு பலிகள் எல்லாம் எடுத்துட்டு தனக்கு தந்து ஏதோ சில காரியங்களை தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. God did not create man so that man could come to Him and offer Him some sacrifices, not for that. வானாதி வானங்களும் பூமியும் அதில் இருக்கிற ஆடு மாடுகள் பறவைகள் நீர் ஜந்துக்கள் எல்லாமே அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது. All that we see here on this earth, all the beings, the animals and all the creatures are all created by Him. ஆனால் மனிதன் அவர் அதனுடைய நோக்கம் என்னவென்றால் தன்னோடு மனிதன் உறவாட வேண்டும் என்பதற்காக. But the purpose with which God created man is that man can dwell and have a relationship with God. அவன் தன்னை நேசிப்பதினால, பிதாவே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று அந்த சொல்ற வார்த்தையை அந்த மனிதனிடத்தில் கேட்கும்படியாய் தான் தேவன் மனிதனை உண்டாக்கினார். And God created man so that because God loved man, He also wanted man to come back to Him and convey His love towards God. That's why God created man. ஆனால் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து தேவனை தவறாய் புரிந்து கொண்டு இன்றைக்கும் சாத்தான் மனிதர்களுக்கு தேவனை தவறான ஒரு படத்தை காண்பித்து வஞ்சிப்பது போல அன்றைக்கு ஆதாம் ஏவாளை வஞ்சித்தான். But Satan so craftily deceives us and gives a wrong picture about God. Even these days he deceives, and even the same way he deceived Adam and Eve. ஆனா சாத்தானுக்கு தெரியாத, ஆண்டவர் சொன்னார், நீ மனிதர்களை வஞ்சித்து என்னுடைய அன்பை அவர்கள் விளங்கிக் கொள்ள முடியாதபடி நீ அவர்களை வஞ்சித்து என்னை விட்டு தூரப்படுத்தி விட்டாய். And God knows that people are deceived by Satan because they gave a wrong picture about God and conveyed that God doesn't love them. ஆனால் இதே வாய்ப்பை நான் எடுத்துக்கொண்டு மோசமான ஒரு மரணத்தின் மூலமாய் என்னுடைய அன்பை காண்பித்து அவர்களை மீட்டெடுப்பதற்கு இதை தேவன் ஒரு வாய்ப்பாய் எடுத்துக்கொண்டார். But God took this opportunity to suffer and die a shameful death on cross so that He could reconfirm His love and show His love to mankind. ரட்சிப்புக்கு எவ்வளவு காரியங்களை எப்படி வேணா தேவன் மனிதர்களை ரட்சித்திருக்கலாம். There could have been many other ways through which He could have shown His love and saved man. அவர்
அண்ட சராசரங்களை உண்டாக்கின தேவன் ஆதாம் ஏவாளை அழித்து திரும்ப இன்னொரு ஆதாம் ஏவாளை ஆண்டவரால் உண்டாக்கி இருக்க முடியும். God is the one who created all that exists, and he could have easily, after Adam and Eve, he could have destroyed them and could have created another Adam and Eve. ஒரு தேவ தூதனை இந்த பூமியில அனுப்பி அவன் மூலமாய் ரட்சிப்பை தந்திருக்க முடியும். He could have sent an angel from heaven and could have paved a way of salvation through that. ஆனால் என்னுடைய அன்பை இந்த மனிதர்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த மனிதர்களை பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு இந்த உலகத்தில் மிக மோசமான ஒரு மரணத்தை அவர் தெரிந்து கொண்டு நமக்காக இந்த பூமியில் வந்து மரித்தார். But he chose a shameful, a very painful way, the most difficult way to show, so that we could see the extent, the immense love of God and be saved through that. அவரை சவுக்கால் அடித்து அவருடைய முதுகை பாலம் பாலமாய் பிளந்த பொழுது பிதாவே என்னுடைய இந்த வலி என்ன வேதனை அதிகமாக இருக்குன்னு சொல்லல. When they were beating him with lashes that pierced his flesh and tore the flesh apart, he did not say, Father, this is too much for me and this is too painful for me. No. பெரிய பெரிய முட்களினால் ஆன கிரீடத்தை அவருடைய தலையில அமுக்கி அவருடைய தலையிலிருந்து ரத்தம் வரும்பொழுது அவருக்கு அந்த கதறுதல் இல்லை. When they were placing a crown with huge thorns on it and was piercing his head, he did not say, God, this is too much of a pain for me, and he did not cry out. அவர் சிலுவையில் அடிக்கப்படும் பொழுது சாதாரண மரணம் இல்லைங்க. அதாவது ஆணிகள் வந்து ஒவ்வொரு மூச்சு இழுக்கும் பொழுது மரண வேதனை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆணினால் அவர் சிலுவையில் அடையப்படும் பொழுது கூட அந்த வலிக்காக கூட ஐயோ பிதாவே எனக்கு வலிக்குது, இந்த வேதனை அதிகமாக இருக்கு, என்னால் தாங்க முடியலன்னு அவர் சொல்லலை. Even when he was nailed to the cross, it was not so easy. Even when he takes a breath, that gives him immense pain of death. But even at that time, he did not cry out, Father, this is too painful, this is too much for me, Lord, help. No, he didn't cry out. ஆனால் நம்முடைய பாவங்கள் அவர் மேல் சுமத்தப்பட்டு பிதாவினால் கைவிடப்பட்ட அந்த ஒரு இடத்துல தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறினார். But it was when our sins were placed on his shoulders that he cried out, my God, why have you forsaken me? பிதாவாகிய தேவன் வானத்திலிருந்து சொன்ன சத்தம் இதுவா இருக்கும், என் பிள்ளைகளே பாருங்கள், என்னுடைய மகனுடைய கதறுதலின் சத்தத்தை நான் புறக்கணித்தேன் உங்களுக்காக, எனக்காக. This would have been the voice of the Father that could have come from heaven. It says, O mankind, O my children, see that cry. Did you hear that cry of my beloved Son who cried out and which I refused to listen? It is to show my love towards you. எப்படியாவது என்னுடைய அன்பை நீ புரிந்து கொள், நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள். What I want you to understand my immense love towards you in any way possible. நேசித்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன், நான் லவ் யூ லார்ட் என்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீயா தன்னார்வமாய் அந்த வார்த்தையை சொல்ல வேண்டும். இதுதான் தேவனுடைய விருப்பமாய் இருக்குது. Each one of us voluntarily from the depth of our heart should say, Lord, I love you. This is the purpose with which God created man. மனிதனை தேவன் தன்னை நேசிக்க வேண்டும் என்பதற்காய் ஆண்டவர் நரகத்தை மனிதனுக்கு காண்பித்து நீ என்னை நேசிக்கவில்லை என்றால் இப்படிப்பட்ட நரகத்துக்கு போவாய் அப்படின்னா எல்லா மனிதர்களுமே அவரை நேசிப்பதற்கு ஆயத்தமாக இருந்திருப்பாங்க. If God would have said, see, if you don't love me, did you see that hell over there? You will be put into that hell if you don't love me. And he could have made all men to love him. தேவன் அவரை நாம் நேசிக்க வேண்டும் என்று ஒரு நாளும் நம்மை பலப்படுத்தவோ நிர்பந்தப்படுத்தவோ இல்லை. But God does not force or compel any one of us to love him. ஆனால் நானே தன்னார்வமாய் விரும்பி அவருடைய அன்பை பார்த்து பிதாவே தேவனே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் சொல்ற அந்த சத்தத்தை அவர் எதிர்பார்க்கிறார், விரும்புகிறார். But God desires a voluntarily me crying out to him saying, Lord, I love you after seeing the love of God for me. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த நாளில் அந்த ரட்சிப்பின் அனுபவத்தை பெறாத வாலிபர்களாய் நீங்கள் இருக்கலாம். Even today it could be possible that there could be young people who have not been tasted the love and are not saved. நான் மிகவும் மோசமானவன், நான்
இப்படிப்பட்ட தேவனிடத்தில் வருவதற்கு தகுதியற்றவன் என்று நீங்கள் உணரலாம். You could feel that I am such a terrible person and I don't deserve to come to God. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்தா சொல்றாரு, நீங்கள் பாக்கியவான்கள் என்று. But Jesus looks at you and says, you are blessed. ஏன்னா அவருடைய மலை பிரசங்கத்தின் முதல் வார்த்தையே ஆவியில் ஏழ்மையானவர்கள், ஆவியில் எளிமையானவர்கள் பாக்கியவான்கள். Because the very first thing that Jesus said on the Sermon on Mount is, blessed are the poor in spirit. ஆண்டவரே, நான் இந்த ரட்சிப்புக்கு பாத்திரவான் அல்ல, நான் நரகத்துக்கு மாத்திரமே பாத்திரவான், நான் இதற்கு தகுதியற்றவன் என்று நீங்கள் சொல்வீர்களானால் நீங்க தான் தேவனுடைய பார்வையில பாக்கியவான்களா இருக்கிறீர்கள். If you come to God and say, Lord, I don't deserve to be anything, Lord, I don't deserve you, I don't deserve to come to you, and if you are like that, you are blessed. ஆனா எந்த மனிதன் நான் அவரிடத்தில் வருவதற்கு நான் தகுதியானவன் அப்படின்னு யோசிக்கிறானோ அந்த மனிதன் தான் அதுக்கு பாத்திரவானாய் இருப்பதில்லை. But any person who thinks that I deserve to come to the Lord and I deserve to receive something from the Lord, he is the one who is not worthy of it. பிரேமால 2000 ஆண்டுகளாய் இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தில் எப்படியெல்லாம் ஜனங்களோடு இடைப்பட்டாரோ இந்த நாளிலும் அதே மாதிரி தான் அவர் மாறவே இல்லை, அதே மாதிரி தான் இடைப்படுகிறார். Beloved brothers and sisters, just like Jesus dealt 2000 years ago with all those men over there, even now God has not changed. He wants to convey the same thing that he conveyed back then. சுவிசேஷ புத்தகத்திலே மார்க் 11ஆம் அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. In the Gospel of Mark chapter 10 there is an incident there. இயேசுவினிடத்தில் வந்த அநேகர் சந்தோஷமாய் திரும்பி போனார்கள். Many who came to Jesus went back so happy. வந்து பெற்றுக்கொண்டு போனவர்கள் அதிகம். There are many who came and received something and went back. எவ்வளோ அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள், வியாதியிலிருந்து விடுதலை பெற்றுக்கொண்டார்கள். They received so many miracles, they received healing from their sicknesses, so many things. ஆனால் இயேசுவின் சிலுவை மரணத்தப்போ அவர்களால் எங்க இருந்தார்கள் என்று நமக்கு தெரியாது. But we all don't know where were all these people when Jesus was hanging on the cross. ஆனா இந்த இடத்துல ஒரு மனிதனை பற்றி சுவிசேஷ புத்தகத்துல போட்டிருக்கு, அந்த மனிதன் துக்கத்தோடு மனம் அடிவடைந்து துக்கத்தோடு திரும்பி போனான் என்று. But we read about one man who went away sad. சில சுவிசேஷ புத்தகங்கள்ல அதாவது சில காரியங்கள் எழுதப்பட்டது, சில காரியங்கள் எழுதப்படவில்லை. In the Gospels there are certain things which are written and there are certain things which are not written. ஆனா மூன்று சுவிசேஷ புத்தகங்களும் இந்த ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை ரெக்கார்ட் செய்து எழுதி வைத்திருக்கிறது. But in 3 Gospels they have recorded the same incident. அப்பனா எழுதப்பட்ட அந்த ஆக்கியோனுடைய உள்ளத்துல ரொம்ப ஆழமாய் பதிந்த ஒரு காரியமாய் இது இருந்திருக்குது. So it is certain that this particular incident is so imprinted in the heart of the author. அந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம் மார்க் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். We read about that incident from Mark chapter 10 verse 17 onwards. பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். As he was setting out on a journey, a man ran up to him and knelt before him and asked him, Good teacher, what should I do to inherit in eternal life? மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் லூக்கால மத்தேயுல பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு வாலிபன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. When you look at other gospels of Matthew or Luke, you could see that this rich ruler is a young person. இன்னொரு இதுல அவன் ஒரு ரூலர், அவன் ஒரு அதிபதி, ஒரு சமுதாயத்துல ஒரு இன்ஃப்ளூயன்ஸான ஒரு இடத்துல இருப்பவன். And in Luke it says he is a ruler who is having an influential position. அது இல்லாம இவன் ஒரு ஐஸ்வர்யவான் என்று நாம் பார்க்கிறோம். And we also see that this person is a rich man. அதுக்கப்புறம் இந்த இடத்துல அவனுடைய காரியங்கள் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அவன் ஓடி வந்து என்று எழுதப்பட்டிருக்கு. And we can see how he is coming to Jesus. It says the man ran up to Jesus. So தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை சீரியஸாய் ஒரு தீவிரமாய் தேவன் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி ஏதோ கேஷுவலா ஆண்டவரிடத்துல வரவில்லை. So we could see that this person is very serious about following the Lord and he is so zealous and he is not casual about these things. எப்படியாவது தன்னுடைய கேள்விக்கு பதில் கிடைக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்துல ஓடி வந்தான். He came running to Jesus so that he could
get an answer to his question. எல்லாருக்கும் அவருக்கு முன்பாக எல்லா கூட்டம் நின்னுட்டு இருக்குது, எல்லாருக்கும் முன்பாக அவருக்கு முன்பாக அவன் முழங்கால் படியிட்டான். All the crowd is all around, and even without any shame he is kneeling down before all of them. நின்றே அந்த கேள்வியை அவன் கேட்டிருக்கலாம். And he could have asked that question even before that without kneeling. முழங்கால் படியிடும் பொழுது அந்த அவன் தன்னை, அதாவது அவருக்கு முன்பாய் அவன் எவ்வளவு பெரிய தேவன் என்பதை அவன் அறிந்தவனாயிருந்தான். He knelt down because he knew that he is kneeling before a God who is so great. ஆண்டவரை பார்த்து நல்ல போதகரே என்று, ஏன்னா அந்த நாட்களில் ஆண்டவரை அங்கீகரிக்காத பரிசேயர்கள் சதுசேயர்கள் அநேக மனிதர்கள் இருந்தார்கள். And he calls him good teacher because but in those days they were not accepted Jesus as a Lord. இந்த இடத்துல அவனுக்கு ஒரு கேள்வி இருந்தது. அது என்னென்றால், நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும்? And he had a question that how can I inherit eternal life? ஆண்டவரே, நான் ஏதோ சுகத்தை பெற்றுக் கொள்ளும்படி உம்மிடத்தில் வரவில்லை. Lord, I am not coming to you for some healing. அல்லது ஏதாவது ஒரு காரியத்திலிருந்து, ஒரு கடனில் இருந்தோ இல்ல ஒரு பிரச்சனையில் இருந்தோ விடுதலை பெறும்படி நான் உம்மிடத்தில் கேட்கவில்லை. I'm not asking you to deliver me from some problem or some debt. ஆனால் ஒரு நித்திய ஜீவன், நித்தியத்துக்குரிய குறித்த காரியத்தை குறித்து அவனுடைய கேள்வியா இருந்தது. But his question was something about eternity. He is asking about eternal life. இந்த ஒரே மனிதன் தான் சுவிசேஷ புத்தகத்துல இயேசுவினிடத்துல வந்து நித்திய ஜீவனை குறித்து கேள்வி கேட்ட ஒரே மனிதன். This is the only person throughout the gospel who have asked question to Jesus about eternal life. அதுக்கப்புறம் ஆண்டவர் அவனிடத்துல சொல்லும் பொழுது, நீ அந்த கட்டளைகள்லாம் அவர் சொல்றார், நீ விபச்சாரம் செய்யக்கூடாது, பொய் சாட்சி சொல்லக்கூடாது, இந்த காரியங்கள்லாம் சொல்லி முடிச்ச உடனே அவன் சொல்றான் 20ஆம் வசனத்துல, என் சிறு வயது முதல் நான் இவைகளை எல்லாம் கை கொண்டிருக்கிறேன். And when Jesus was conversing with this man, Jesus says, do not murder, do not commit adultery and certain things. And after that, the young man says in verse 20, teacher, I have kept all these things from my youth up. அவளை போல நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்பட முடியாத ஒரு மனிதனாய் இருந்தான். He was like Paul, who could not be blamed according to the law. அவன் இடத்துல வந்து ஆண்டவர் அதுக்கு அப்புறம் வேற சுவிசேஷத்துல போட்டிருக்குது, அவன் ஒரு கேள்வி ஆண்டவரிடத்துல கேட்கிறான். And in other gospel it says he asked the Lord a question. ஆண்டவரிடத்துல வந்து கேட்கிறான், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை? What else is lacking in me? தன்னிடத்தில் எல்லாமே நிறைவாய் இருப்பதாய் அவன் உணர்ந்திருந்தான். He was a person who was convinced of nothing that was lacking in him, and he was self satisfied with, and he was content in what he had. அவனுடைய அந்த சம்பவத்தை பார்த்திருந்த சீஷர்கள் எல்லாருமே ரொம்ப ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்படிப்பட்ட, அதாவது காரியங்கள்லாம் இந்த மனிதனுடைய வெளித்தோற்றத்தின் வாழ்க்கையில அவ்வளவு அப்பீலிங்கா இருந்திருக்கு. Even the disciples were so amazed by this young man, because according to the light that the young man had, he had been living a good life. ஒருவேளை சீஷர் யோசிச்சிருக்கலாம், ஆண்டவர் இவனை ஒரு சீஷனாய் உடனடியாக நீ என்னை பின்பற்றி வா, நீ எனக்கு ஒரு சீஷனாயிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்வார் அப்படின்னு சீஷர்கள் ஒருவேளை எதிர்பார்த்திருக்கலாம். And the disciples could have thought that Jesus might even ask him to be a disciple after seeing all that he had said. அவனிடத்துல ஆண்டவரிடத்துல அந்த கால்விகளாம் கேட்டுட்டு அப்படியே திரும்பி போயிருந்தான்னா அவன் சம்பவம் அப்படியே முடிஞ்சிருக்கும். If that young man had asked that question and could have gone back just like that, the story would have ended there. ஆனா அந்த இடத்துல அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான், இதெல்லாம் நான் செய்திருக்கிறேன், இன்னும் என்னிடத்தில் என்ன குறை இருக்கிறது என்று. But the young man is so eager he is not self-content, but he is so eager, and he is coming back to Jesus asking further question, Lord, what else is needed from me? What else should I do? ஆண்டவர் அவனிடத்துல இந்த வார்த்தை சொல்லுகிறார், நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். And Jesus loved him and said, one thing you lack, go and sell all you possess and give to the poor, and you will have treasure in heaven, and come follow me. அவன் ஒரு நாளும் இப்படிப்பட்ட ஒரு பதிலை ஆண்டவரிடத்திலிருந்து எதிர்பார்த்திருக்க மாட்டான். He would have never expected such a response from Jesus. அநேக நேரத்துல நாம் தேவனிடத்துல, நான் பார்க்கிறேன் தேவனிடத்துல போகும்பொழுது, ஆண்டவரே இன்னும் என்ன குறை, நீர் என்ன என்னிடத்தில் எதிர்பார்க்கிறீர் அப்படின்னு நான் கேட்கும்பொழுது இப்படிப்பட்ட ஒரு பதிலை தேவன் தர வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டு அவரிடத்துல போகலாம். When I go to the Lord and say, Lord, what else do you expect to see in my life? What else is lacking in me?
I might be expecting a reply from the Lord which is so appealing to me. வெளித்தோற்றத்துல அந்த மனிதனுடைய வாழ்க்கையில, அதாவது எந்த மனிதனும் பார்க்க முடியாத அளவுக்கு வெளியில அவன் ஒரு பூரணமான மனிதனை போல இருந்தான். When others see outwardly his life is a righteous life without anything to be blamed about. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவினிடத்துல வருவதற்கு முன்பதாக அவனை பாராட்டி நிறைய பேர் பேசியிருக்கலாம். அவனை ஒரு உத்தமன் என்றும் ஒரு நீதிமான் என்றும் அவனுடைய சமுதாயத்துல ரொம்ப அவனை பாராட்டி இருக்கலாம். Even before coming to Jesus, people could have appreciated and commended this young rich ruler that he is such a good person, he is righteous and all of that. ஏன்னா அவனுடைய வாழ்க்கை தரம் அப்படிப்பட்டதா இருந்தது. Because his standard of life was like that. ஆனால் இந்த இடத்துல ஆண்டவரிடத்தில் அவன் வந்த பொழுது அவனுடைய இருதயத்தின் ஆழத்துல அவன் பிடித்து கொண்டிருந்த காரியத்தை ஆண்டவரால ஸ்கேன் பண்ணி அவனுடைய இருதயத்தை பார்க்க முடிந்தது. But when this rich young ruler came to Jesus, Jesus was able to see and scan and see what is in the depth of the heart of this young person. அந்த மனிதன் எதை பிடித்து கொண்டிருக்கிறான் என்பதை ஆண்டவர் பார்க்க முடிந்தது. Jesus could see what was this young man holding on to. நீ अनेक காரியங்கள்ல நீ நேர்த்தியாய் செய்திருக்கலாம். உன்னிடத்தில் ஒரே ஒரு குறை இருக்கிறது. You could have been upright in so many things, but there is one thing that is lacking in you. உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விட்டு நீ சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்று அழைப்பை கொடுத்தார். And the invitation that Jesus the Lord gave was, sell all you possess and come carry your cross, take up your cross and follow me. ஆண்டவரிடத்துல வந்த அநேகரை ஆண்டவர் என்னை பின்பற்றி வா என்று சொல்லவில்லை. The many crowd who came to Jesus did not say, come and follow me. அவரிடத்துல நீ போய் உன்னுடைய வீட்டுல சாட்சியாயிரு, ஆண்டவர் செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு சொல் என்று நிறைய பேரை அனுப்பிட்டார். He sent away people saying, testify about me to your family, tell about the wonderful things that have happened to you, to the people around you, and he sent them away. இந்த மனிதனுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. But to this young person an invitation was given to him to be an apostle. மிகப்பெரிய ஒரு அழைப்பு அந்த மனிதனுக்கு முன்பாக இருந்தது. Such a great invitation, such a great calling was before this young person. வசனம் 22 சொல்லுது, அவன் மிகுந்த ஆசீர்வாதனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தை கேட்டு மனம் மடிந்து துக்கத்தோடே போய்விட்டான் என்று. But at these words he was saddened and he went away grieving, for he was one who owned much property. பிரியமானவர்களே, நான் अनेक நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லாத நேரங்கள், ஒருவேளை ஒரு துக்கம் ஒரு பாரம் என்னை அழுத்தும் பொழுது, beloved, even at times when we go through situations where burdens are pressing us and we are so much in grief, யோசித்து பார்க்க வேண்டிய காரியம், இன்னும் தேவன் என்னிடத்தில் என்ன குறையை காண்கிறார்? The question that we should ask is, what is the thing that is lacking that God sees in me? எந்த காரியத்தை நான் இன்னும் பிடித்து கொண்டிருக்கிறேன்? What is the thing that I am still holding tightly onto? ஆண்டவருடைய சித்தம், நம் ஒவ்வொருவரும், ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் எப்பொழுதுமே சந்தோஷமாய் நிறைவாய் ஆனந்த பாக்கியமாய் நாம் இருக்க வேண்டும் என்றால் தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. God's desire is all of us, his children, should have that blessed hope and rejoice in him always. ஆனா अनेक நேரத்துல நாம் தேவனுக்கு கொடுக்காதபடி பிடித்து கொண்டிருக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துல ஒரு துக்கத்தையும் ஒரு மன அழுத்தத்தையும் ஏற்படுத்துகிறது. But the things that we are not willing to give up and the things that we are holding on to ourselves are the things that could give us grief to ourselves. இந்த மனிதன் ஒருவேளை அவன் நேர்மையா இருந்தான், உண்மைதான். We can see that this person was honest, that is true. நிறைய நேரத்துல நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், நான் நேர்மையா இருக்கிறேன் தேவனுக்கு முன்பாக. கரெக்ட், நேர்மையா இருப்பது நல்லது. Yes, we also could say I am totally honest before the Lord, and it's absolutely true. It's very good thing to be honest. அந்த இடத்திலே நான் நின்று விடுவது என்னுடைய வாழ்க்கைக்கான அந்த தீர்வு அல்ல. But the thing that I am staying in that place where I am honest is not what the end thing that God wants. இந்த இடத்துல ஆண்டவர் அவனை வெறுக்கவில்லை, அவனிடத்துல கோபப்படவில்லை. God did not hate him. God did not get angry at this person. 21ஆம் வசனத்துல ஆண்டவர் அவனிடத்தில் அன்பு கூர்ந்து தான் இந்த வார்த்தைகளை சொன்னார். In verse 21, Jesus felt a love for him and said these things. ஆண்டவர் அவனிடத்துல நான் உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன், நான் உன்னை
தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் உனக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறேன், இதை மாத்திரம் நீ விட்டுடுப்பா, நான் உன்னை நீ என்னுடைய உத்தம சீஷனா என்னை பின்பற்ற முடியும் என்று அழைப்பை கொடுத்தார். The Lord Jesus gave an invitation to that young person saying, I love you so much, but I see this one thing, just give that up and you can be my disciple, and that was the invitation that was given to him. அந்த மனிதன் திரும்ப இயேசுவினிடத்தில் வந்தானா இல்லது வாழ்நாள் முழுவதும் அவன் துக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தானா என்று நமக்கு தெரியாது. Did that person ever come back to the Lord, or was he saved, and all of those things we are not aware of that. உண்மையான சந்தோஷம் ஒரு காரியத்தை நாம் பிடித்து வைப்பதினால் அல்ல, தேவனுக்கு விட்டு கொடுப்பதினால் தான் ஏற்படுகிறது. Real joy is not when we hold on to something, but when we give up to the Lord. பாவத்தின் சோதனையின் அப்போ அந்த பாவத்திற்கு இடம் கொடுக்கும் பொழுது அது சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதில்லை, அந்த பாவத்தை நாம் எதிர்த்து நிற்கும் பொழுதுதான் அது நமக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. When a temptation to sin comes and when we yield to that, that does not give joy, but when we resist and stand against it, that is what that gives us real joy. இதற்கு எதிர்மறையா இருக்கிற இன்னொரு மனிதனை பற்றி இந்த வேதவசனம் சொல்கிறது. And we could see an exact opposite of what this person was. இந்த மனிதன் ஒரு நீதிமானாய் வெளி தோற்றத்துல அவன் ஒரு சன்மார்க்கனாய் ஒரு குற்றமற்றவனை போல அவனுடைய வாழ்க்கை இருந்திருக்கிறது. And this person also, we could see that he was upright and righteous in all the outward way. ஆனா இதுக்கு கம்ப்ளீட்டா எதிர்மறையா இருந்த ஒரு மோசமான ஒரு ஸ்திரீயினுடைய இயேசுவை சந்தித்த விதத்தையும் லூக்கா 7ஆம் அதிகாரம் எழுதி இருக்கிறது. And we could see a completely opposite person in a woman who also met with Jesus. லூக்கா 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல பரிசேயரில் ஒருவன் தன்னுடனே போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் அந்த பரிசேயனுடைய வீட்டில் பிரவேசித்து பந்தி இருந்தார். Now one of the Pharisees was requesting him to dine with him, and he entered the Pharisee's house and reclined at the table. அதுக்கு ரெண்டு வசனத்துக்கு முன்னாடி 34ஆம் வசனத்துல ஆண்டவரை பற்றி மனிதர்கள் சொன்ன காரியத்தை அவர் சொல்றார். மனுஷகுமாரன் போஜனம் பானம் பண்ணுகிறவராய் வந்தார். And just a couple of verses before that, in verse 34, this is what was said. It says, the Son of Man has come eating and drinking. போஜன பிரியனும் மதுபான பிரியனுமான மனுஷன் சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவை குறித்து மனிதர்கள் சொன்னார்கள். And people were saying about Jesus, behold, a gluttonous man and a drunkard. நம்மை பற்றி என்னை பற்றி அந்த மாதிரி இதுவரைக்கும் எந்த மனிதனும் அதாவது சொன்னதில்லை. சொன்னா எப்படி நான் ரியாக்ட் பண்ணுவேன்னு தெரியல. Nobody had told these things about me, and I don't know how will I react when people call me a glutton and a drunkard. மீட்டு மனிதனுக்கு ரட்சிப்புக்கு தருவதற்காய் எல்லாவற்றையும் இழந்து இந்த பூமிக்கு வந்த இயேசு கிறிஸ்துவை மதுபான பிரியனும் போஜன பிரியனும் என்ற பெயர் சொல்லி அவர் அழைத்தார். The one who gave up everything up there in heaven to come and redeem mankind, it was about him that was said that he is a gluttonous and drunkard. அதுக்கு ஒரு வசனத்துக்கு அப்புறம் தான் இந்த வசனம் இருக்கு. தன்னுடைய வீட்டுக்கு சாப்பிடும்படி அவனை பந்தி இருக்கும்படி பரிசேயரில் ஒருவன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுகிறான். And it is immediately after this that we could see that a Pharisee has invited Jesus to dine with him. ஒருவேளை மனிதர்லாம் இருந்தா நானா இருந்தா சொல்வேன், இல்லவா ஆல்ரெடி என்னை போஜன பிரியன் என்று எல்லாம் சொல்லி நிற்கிறாங்க, நான் இப்போதைக்கு வரல, நான் இன்னொரு நாள் வருகிறேன் என்று அதை தவிர்த்து விட்டிருப்பேன். If an ordinary person like me, we would have thought, already people are calling me a gluttonous man, don't call me for all of these dinner and all of that, I'm not coming, let me come another day. ஆனால் ஆண்டவர் அந்த பரிசேயனுக்காக அந்த வீட்டுக்கு போகல, அந்த வீட்டில் தேவையோடு ஒரு ஸ்திரீ வரப்போகிறாள் என்பதை அறிந்திருந்தார். But Jesus did not go to that house for the Pharisee, but Jesus was aware there is going to be a needy woman who is going to come to that house. 37ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அப்போது அந்த ஊரில் இருந்த பாவியாகிய ஒரு ஸ்திரீ அவர் பரிசேயன் வீட்டில் பந்தி இருக்கிறதை அறிந்து ஒரு பரணியிலே பரிமள தைலம் கொண்டு வந்து. And there was a woman in the city who was a sinner, and when she learned that he was reclining at the table in the Pharisee's house, she brought an alabaster vial of perfume. வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, இந்த ஸ்திரீ ஒருவேளை அந்த விபச்சாரத்திலே
பிடிக்கப்பட்டு கல்லெறியும்படி கொண்டு வரப்பட்ட ஸ்திரீயா இருந்திருக்கலாம் என்று. The Bible scholars and historians say that this woman is possibly the adulterous woman who was brought to Jesus to be stoned to death. எப்படி இருந்தாலும் ஒரு நாள் இவள் கல்லெறியும்படி அவள் அந்த மரணத்தை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ. Anyway, this woman was a person who was waiting to be stoned to death anytime. ஆனா இந்த ஸ்திரீ ஆண்டவரை பற்றி ஒருவேளை முன்னாடி சந்தித்திருக்கலாம், அல்லது அந்த ஸ்திரீயை மன்னித்தது அந்த கல்லெறியப்படும்படி கொண்டு வந்த ஸ்திரீயா இருக்கலாம். தன்னிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அந்த ஆண்டவர் தன்னை காப்பாற்றியதை நன்றி அறிந்தவர்களாய் ஏதோ ஒன்றை ஆண்டவர் காண்பிக்க வேண்டும் என்று அந்த இடத்துல வருகிறார். She would have met Jesus somewhere, or this could have been the same woman who had received forgiveness and deliverance from Jesus and being protected from death. And this woman, out of gratitude of heart, wanted to give something to the Lord. யோசிச்சு பாருங்க, ஒரு பரிசேயனுடைய வீட்டுல அவர் பந்தி இருக்கும் பொழுது அந்த பரிசேயன் ஆயக்காரனையும் மற்ற பாவிகளையும் கூப்பிட்டு மாட்டாங்க, இன்னும் அநேக பரிசேயர்களை தான் அவன் வீட்டுக்கு பந்தி இருக்கும்படி கூப்பிட்டுருப்பான். The Pharisee, just imagine, Pharisee would not invite tax collectors or sinners to dine along with him, but he would have called other Pharisees. So it was at that house this woman had come. ஒரு அந்த ஸ்திரீ சாதாரண ஒரு மனிதன், சமுதாயத்தில் வாழற எந்த ஒரு மனிதனுமே அவளை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தக்கூடிய ஒரு ஸ்திரீ இவ்வளவு பரிசேயர்கள் இருக்கிற அந்த கூட்டத்தில் அவள் உள்ளே வருவதற்கு அவர் துணிந்தாள். But just imagine, even ordinary people would despise such a terrible sinful woman. Just imagine how she would have felt when a lot of Pharisees are sitting there, but she was not bothered about any of them. அவளிடத்துல கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு என்ன கொண்டு வர முடியும் என்று தன்னிடத்தில் இருந்த வெளியேற பெற்ற அந்த பரிமள தைல அந்த குப்பியை எடுத்துக்கொண்டு ஆண்டவரிடத்தில் வருகிறாள். And she would have thought, what can I bring to the Lord? And she brought that costly alabaster vial of perfume. அந்த இடத்துல தன்னை அந்த பரிசேயர்கள் எப்படியெல்லாம் வந்து முறைச்சி பார்க்க போறாங்க, தன்னை எப்படியெல்லாம் வந்து அந்த இடத்துல கேவலப்படுத்துவாங்க, இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல வந்து எப்படி தன்னை ஏற்றுக்கொள்வாரா அல்லது அவர் எப்படி நடந்து கொள்வார், எதுவுமே அவ யோசிக்கல. This woman was not thinking, how are these Pharisees going to despise me and mock me, and how will the Lord Jesus accept me? Will he receive this offering that I'm going to give? She was not thinking about any of these things. அந்த முழு கான்வர்சேஷன்ல, அந்த முழு சம்பவத்துல அந்த ஸ்திரீ ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை. Even throughout that entire conversation, there is not even a single word that was uttered by this woman. 38ஆம் வசனத்துல போட்டிருக்கு, அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலை மயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலத்தை பூசினாள். Verse 38, standing behind him at his feet, weeping, she began to wet his feet with the hair of her head and kissing his feet and anointing them with the perfume. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, just think about it. நம்ம கண்ணீர் நம்ம வந்து அழுறோம் வெச்சுக்கோங்க. Just imagine that we are weeping and tears are coming. எவ்வளவு தண்ணீர் வர முடியும் அதுல இருந்து? How much amount of tears can come when we are crying? நம்ம அழும் பொழுது கொஞ்சம் தண்ணி வரும் கண்ணில இருந்து. நம்ம எல்லாரும் நம்மளுடைய வாழ்க்கையில அனுபவித்து இருக்கிறோம். We all know that when we weep and we cry, a certain amount of tears could come. ஆனால் இயேசுவின் பாதங்களை கழுவுற அளவிற்கு தண்ணீர் அவருடைய கண்ணில இருந்து வந்தது. But the tears that came out of the eyes of that woman was sufficient to clean and wash the feet of Jesus. அது எதை காண்பிக்கிறது? அவளுடைய கண்ணீர்ன்றது ஏதோ கேஷுவலா ஒரு அழுவே இல்லை, அவள் தேம்பி தேம்பி அழுதிருந்திருப்பாள். It shows that it is not just a casual or jovial way of crying and weeping, but it was so enormous, and that with great sigh she is crying, and that is shown in the fact that a lot of tears, that is enough to wash his feet. அவளுடைய அந்த கண்ணீரின் அடையாளம் என்னவென்றால், இவள் இயேசுவின் இடத்தில் வந்து நின்று அழுது கொண்டிருக்கும் பொழுது இமிடியேட்டா மற்ற பரிசேயர்லாம் வந்து வித்தியாசமாய் இயேசு கிறிஸ்துவை பார்த்தார்கள், அவளையும் பார்த்தார்கள். The extent, the immense weeping that this woman had is shown in the fact that when the Pharisees were seeing that this woman was weeping, they were so amazed and they were marveling and looking at that woman and also at Jesus.
இயேசு கிறிஸ்து ஒரு நம்மை பாடி மனிதர்களாக இருந்திருந்தா என்ன சொல்லியிருப்பாருமா, இதெல்லாம் இவ்வளோ ஒரு பப்ளிக் பிளேஸில் எல்லார் முன்னாடி நீ செய்வது, ஆல்ரெடி என்னுடைய ரெப்புடேஷன் ரொம்ப ஸ்பாயில் ஆயிருக்குது, தனியாக என் சீஷர்களோடு இருந்திருப்பேன், அந்த இடத்துல நீ அதை செய்திருக்கலாமே, இவ்வளோ பரிசேர் வீட்டில் இது செய்யறது அவசியமா அப்படின்னு கேட்கல. Jesus did not ask like ordinary men. If we were ordinary men like us, we could have probably asked, why did you do all of these when a lot of Pharisees are here? You could have done this separately when I was along with the disciples. Jesus never asked these questions. அவளுடைய இருதயத்தில் ஆண்டவர் அந்த இடத்தில் நின்று அவளுடைய கண்ணீரை ஏற்றுக்கொண்டது, அவள் தன்னை ஏற்றுக்கொண்டாள் என்பதை உணர்ந்தவளாய், ஆண்டவர் தன்னை அங்கீகரித்தார் என்பதை உணர்ந்தவளாய் அந்த பரிமள தைலத்தை பூசி அந்த சந்தோஷத்தினால் அவள் அழுது கொண்டிருந்தாள். That woman was weeping because she was convinced and convicted about the fact that the Lord Jesus had accepted him and accepted her and had approved her sacrifice and offering. அங்கிருந்த பரிசேயர்கள் எல்லாருமே இமிடியேட்டா அவர்களுக்குள்ள ஓடிட்டு இருந்தது, இவர் ஒரு தீர்க்கதரிசியா இருந்தார், இவர் தெரியாத அந்த ஸ்திரீ யார் என்று அப்படின்னு. The thing that the Pharisees were thinking was, if he was truly a prophet, he would have known what kind of woman this was. அவன் அழைத்த சீமோனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அந்த ஸ்திரீ யார் என்பதல்ல, நீ யார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But looking at Simon the Pharisee, Jesus said, not who the woman is, but I know who you are. நீ அவளை எப்படி நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். I know how you are judging and criticizing that woman. ஆனா அந்த மனிதனிடத்திலும் கூட ஆண்டவர் கடுமையாய் பேசல, எளிமையான ஒரு ஓமை ஆண்டவர் அவர்களுக்கு சொன்னார். But even to Simon, he did not speak harshly or rudely, but he spoke to him in a simple parable. ஆண்டவர் கடைசியில அந்த ஸ்திரீயை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. And towards the end, the Lord said to that woman, your sins have been forgiven. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ. Your faith has saved you, go in peace. தன்னிடத்தில் சன்மார்க்கமாயிருந்த மனிதன் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. We saw that upright young ruler was not able to receive this. ஆனால் பாவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருந்த ஸ்திரீ அந்த நாள்ல நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டாள். But that sinful woman who lived a sinful life received eternal life. இயேசு கிறிஸ்துவின் மதிப்பு, அவர் தந்த அந்த ரட்சிப்பின் மதிப்பு என்ன என்று அறியாத அந்த மனிதன் குப்பையாய் இருக்கிற அந்த ஆஸ்திகளை இயேசுவை விட வெளியேறப்பட்டதாய் பார்த்தான். That upright man did not see the immense value of Jesus, but he treated the treasures of this world, the riches, as so precious to him. ஆனால் அந்த ஸ்திரீ தன்னிடத்திலிருந்து வெளியேறப்பட்டதை இயேசுவின் பாதத்திற்கு மாத்திரமே அது தகுதியானது என்று அவருடைய அன்பை உணர்ந்தவளாய் அதை எடுத்து அவருடைய பாதத்தில் பூசினாள். But that woman, she brought the most precious thing that she had, and she realized that the precious thing that I have is only worthy to be poured at the feet of my Lord, and he gave completely to that. பிரியமானவர்களே, தேவனுடைய அன்பு மாத்திரமே முழுமையாய் நம்மை அவருக்கு ஒப்பு கொடுப்பதற்கு, எந்த காரியத்தை நாம் பிடித்துக்கொண்டு இல்லாமல் இருப்பதற்கு நமக்கு உதவி செய்ய முடியும். Beloved, it is only the love of God that makes us not to hold anything for ourselves, but to pour out everything completely to him. இப்படிப்பட்ட அன்புதான் எண்ணெயா இருந்து நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் மாற்ற முடியும். It is this oil which is the love of God that can help our life, the lamp, to burn brightly. அந்த அன்பை உணர்ந்தவர்களாய் என்னிடத்தில் இருக்கிற குறையை தேவன் காண்பிக்கும் பொழுது நான் என்னை ஒப்பு கொடுத்து அந்த நித்திய ஜீவன், இயேசு கிறிஸ்துவாகிய நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். Realizing the love of God, let us give up what we are holding on to and receive the eternal life. தேவன் உங்களுக்கு எனக்கு உதவி செய்வாராம். May God help you and each one of us.